ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் குவைத்தில் நடந்த 3 முக்கியமான சம்பவங்கள் பற்றி பார்க்கலாம். கடுமையான தண்டனைகள் பற்றியும், வெளிநாட்டு ஊழியர்களுக்கு வரும் பிரச்சனைகள் பற்றியும், அரசு விடுமுறை அப்டேட் பற்றியும் பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் அப்டேட் கடல்வழி போதைப் பொருள் கடத்தலுக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். சமீபத்தில் குவைத் கடல் எல்லை வழியாக போதைப் பொருட்கள் கடத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. அதில் 5 வெளிநாட்டு நபர்கள் போட் மூலமாக ட்ரக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. குவைத் கடலோர காவல் படை அவங்கள உடனே பிடிச்சிட்டாங்க. அவங்க கொண்டு வந்த பொருட்கள் என்னென்னா போதைப் பொருட்கள், தடை செய்யப்பட்ட கெமிக்கல்ஸ், அப்புறம் ஸ்மக்லிங் டூல்ஸ், இது எல்லாத்தையுமே பறிமுதல் பண்ணிட்டாங்க. ஏன் இந்த அளவுக்கு கடுமையாக இருக்குன்னா, நாட்டின் பாதுகாப்புக்கு ஆபத்து வந்துடும் போதைப் பொருள்னால. அப்புறம் இளைஞர்களுக்கு அழிவு உண்டாயிரும். அப்புறம் இந்த போதைப் பொருள் யூஸ் பண்ணுறதுனால குற்றச்செயல் அதிகரிச்சிரும். அதனால தான் இவ்வளோ கடுமையாக எதிர்க்கிறாங்க. அதனால தான் போதைப் பொருள் கடத்தல், அப்புறம் போதைப் பொருள் விற்கிறது, போதைப் பொருள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இது எல்லாமே மிகப்பெரிய குற்றம்னு சொல்கிறாங்க. முன்னாடி என்ன மாதிரியான ஆக்ஷன்லாம் எடுப்பாங்கன்னா 10லேருந்து 15 வருடம் ஜெயில் தண்டனை கொடுப்பாங்க, அப்புறம் நாடு கடத்திடுவாங்க. ஆனால் இப்போ வாழ்க்கை ஃபுல்லாகவே சிறையில் இருக்கிற மாதிரி தண்டனை கொடுப்பாங்க, அப்புறம் மரண தண்டனை கொடுக்குறாங்க. அதனால தான் இந்த 5 பேருக்கும் மரண தண்டனை வழங்கியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், யாராவது சின்ன வேலை தான், சேஃபாக தான் இருக்கும், போலீஸ் பிடிக்காது அப்படின்னு சொன்னால் நம்பாதீங்க. நீங்கள் ஒரு தடவை மாட்டினீங்கன்னா உங்களுடைய லைஃபே முடிஞ்சிரும். நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, மணி லாண்டரிங் கேஸுக்கு 7 வருட ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. அதாவது குவைத்தில் ஒரு ஏஷியன் நபர், அப்புறம் ஒரு குவைத்தி நபர், 2 பேரும் சேர்ந்து சட்டவிரோத பணத்தை சட்டப்படி மாற்றியிருக்காங்க. அதனால அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. இந்த நபர்கள் போலி கம்பெனிகள், போலி பரிவர்த்தனைகள், கருப்பு பணம், சட்டவிரோத பண பரிமாற்றம் மூலம் பணத்தை மாற்றிருக்காங்க. மொத்த தொகை பார்த்தீங்கன்னா 8 லட்சம் கேடி, அதாவது 8 லட்சம் குவைத் தினார். இவ்வளோ பணத்தையும் அவங்க சட்டப்படி மாத்திருக்காங்க. அதனால அவங்கள கைது பண்ணிட்டாங்க. கோர்ட் என்ன தீர்ப்பு அவங்களுக்கு வழங்கி இருக்குதுன்னா, 7 வருட சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க, 8 லட்சம் கேடி ஃபைன் போட்டிருக்காங்க, 3 கம்பெனிஸையும் 5 வருஷத்துக்கு பேன் பண்ணிட்டாங்க. அதாவது 5 வருடம் அந்த கம்பெனிகள் வேலை செய்ய முடியாது. இதனால அதிகமாக பாதிக்கப்பட போகிறது யாருன்னா, அந்த கம்பெனியில் வேலை செய்கிற ஊழியர்கள் தான். அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வரும்னா, சம்பள பிரச்சனை வரும், விசா மாற்றம் பிரச்சனை வரும், ஐடி புதுப்பிப்பு சிக்கல் வரும், வேலை இழக்கும் அபாயம் உண்டாகும். குவைத் அரசு ஏன் இவ்வளோ கடுமையாக இருக்குன்றதுக்கு காரணம் என்னன்னா, தீவிரவாத நிதி ஆதரவு, அப்புறம் சட்டவிரோத வணிகம், வரி ஏமாற்றம், நிதி குற்றங்கள், இதெல்லாம் பண செலவை மூலம் நடக்கும். அதனால்தான் அரசு 0 டாலரன்ஸ் பாலிசியை ஃபாலோ பண்ணுது. எந்த சலுகையும் இல்லை. நெக்ஸ்ட் அப்டேட் தேசிய தின விடுமுறை பற்றி பார்க்கலாம். குவைத் அரசு அறிவிச்சிருக்காங்க. பிப்ரவரி 25 தேசிய தினம், அப்புறம் பிப்ரவரி 26 விடுதலை தினம். இந்த 2 நாட்களும் விடுமுறைன்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் 1 வழக்கமாக வேலை தொடங்கும். அரசு விடுமுறை யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அரசு அலுவலகங்களில் வேலை பார்க்குறவங்க, அப்புறம் பள்ளிகள், வங்கிகள், சில தனியார் நிறுவனங்கள், இவங்க எல்லாத்துக்குமே லீவ் இருக்குது. ப்ரைவேட் செக்டாரில் வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த கம்பெனி முடிவை பொறுத்தது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன பார்த்தோம்னா, குவைத் சட்டங்கள் ரொம்பவே மிக கடுமையாக இருக்கும். குற்றங்களுக்கு கருணை கிடையாது, 2வது வாய்ப்பு இருக்காது. குறிப்பாக போதைப் பொருள், கருப்பு பணம், போலி வணிகம், சட்டவிரோத வேலை, இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இதுலேருந்து தூரமாக இருங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப். போதைப் பொருள் கடத்துறவங்களுக்கு மரண தண்டனை கொடுப்பாங்க. சட்டவிரோத பணத்தை சட்டப்படி மாற்றுறவங்களுக்கு சிறை தண்டனை ப்ளஸ் அபராதம் கொடுப்பாங்க. நேஷனல் ஹாலிடே அப்டேட் பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.